வணக்கம். காலை வணக்கம். உங்களுக்கும் என்னுடைய வணக்கம் தாத்தா. செல்வங்களே, எனக்கு தெரியும் என் மருமகள் தன்னுடைய வேலைக்கு பணிக்கு காலையில் ரெடியாகி கிளம்பி கொண்டிருந்தாள். அவரிடம் நான், அம்மா போயிட்டு வாடாம்மா சொல்லிட்டு சும்மா ஒரு கேள்வி கேட்டேன். எனக்கு தெரியும் அவள் தனியாகத்தான் போகிறாள் என்று. ஓகே, நான் அம்மா யார் கூட போகிறோமா, வேலைக்கு காலையில் 6 மணிக்கு இருட்டு இருந்துச்சு, யார் கூட போகிறோமா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் என் மகள் கூறினார்கள், தனியாக தான் போகிறோம்ப்பா அப்படின்ற. நான் அவரிடம், அம்மா நீ தனியாக போகலடா, உன் கூட கடவுள் வராறா, நீ தனியாக போகல, உன்னோடு ஒரு காவல் சம்மனஸு, அதாவது தேவ தூதன் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறார். கடவுள் நம்மை உருவாக்கிய பொழுது நம்முடைய நிழலை போல ஒரு தேவ தூதனை உருவாக்கினார். நாம் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை அந்த தேவதூதன் நமக்கு துணையாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று ஒரு தேவதூதனை படைத்திருக்கிறார். அந்த தேவதூதன் எப்போதும் நம்முடனே இருக்கிறார். நீ தனியாக போகலடாமா. எஸ், தேவதூதன் மட்டுமல்ல, கடவுளே உன் கூட வந்து கொண்டிருக்கிறார் அப்படி என்று சொன்னார். அப்பா, கடவுள் என் கூட வராராப்பா? ஆமாடா செல்வம், கடவுள் உயிர், கடவுளாகப்பட்டவர் நம் உடனே இருந்து கொண்டே இருக்கிறார். எப்போது நம்ம உயிர் நம்மோடு இருக்கிறதோ, உயிர் என்றால் கடவுள் என்று சொல்லலாம். அந்த கடவுள் நம்முடனே இருக்கிறார். நீ தனியாக போடலாமா? போயிட்டு வரா அப்படின்ட்டு சொன்னேன். அவளுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு. டாட்டா பண்ண அனுப்பிட்டார். பாருங்க என் செல்வங்களே, நான் பழைய வீடியோவில் கூட இது விஷயமாக சொல்லியிருக்கிறேன். நாம் தனியாக இல்லை, நம்முடன் நம் நிழலை போன்ற காவல் சுமன்ஸு இறைவன் இருந்து கொண்டிருக்கிறார். நாம் எப்பொழுதுமே துணையோடு தான் இருக்கிறோம். ஓகே செல்வங்களே, வணக்கம்.